வணக்கம். நான் தான் உங்கள் குமரி செந்துஜா. மக்களே, எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு அரசு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நமக்கும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சுற்று வட்டாரத்திலேயே ஆசாரிப்பள்ளம்ங்கிற ஒரு இடத்துல பல ஏக்கர்களில் நமக்கு ஒரு மருத்துவமனை இருக்குங்க. இங்கே படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க. மருத்துவம் சொந்த அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. அப்போ இங்கே தான் தினசரி வரக்கூடிய என்ன சொல்வீங்க, அவசர உதவிக்காக இருக்கட்டும், விபத்துகள் நடக்கிற எல்லாமே இங்கே தான் வருவாங்க, கொண்டு வருவாங்க. இங்கே காச நோய் அப்படிங்கிறது டிபி, டியூபர்குலோசிஸ். ஸோ இதை நம்முடைய அரசு தடுக்கணும். தமிழ்நாடு அரசு மொத்தமாக இந்தியாவிலேயே நம்ம அதை தடுக்கணும் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு எராடிகேஷன் ப்ராசஸ் எலிவேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதில் நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க சிம்டம்ஸ் இருக்கிறவங்க செக் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டால் அரசு 500 ரூபா வச்சு மாதம் மாதம் அந்த டிபி காச நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஒரு நீதிபதிங்க நம்முடைய தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் தான் ஒரு நீதிபதி என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனை கொடுத்துருந்தார். எப்படி அப்படின்னா, ஒரு டிபி ஆளை தத்தெடுத்து, ஒரு டிபியால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தத்தெடுத்து அந்த ஆளுக்கான மாதம் ஒரு 2000 ரூபா வச்சோ ஏதோ ஒரு தொகை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நபரை தீர்ப்பில் வழங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வசதி படைத்தவர்களுக்கு பணம் நிறைய இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னும் போது பெரிய கொலை தவறுகள், போக்சோக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது. சில தவறுகளுக்கு இந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபா வச்சு அவங்களால கொடுக்க முடியும்னா இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் வழங்குறது ஆக சிறந்த செயலுங்க. ஏன்னா இங்கே நடுநிலைமை தான் நமக்கு வரல. இப்போ நோயில் எல்லாருமே பரவலாக பாதிக்கப்படுவோம். ஆனால் வசதி படைத்தவங்க நல்லா பார்க்க முடியும், வசதி இல்லாதவங்க எப்படி பார்க்க முடியும்? நான் இங்கே வரும்போதெல்லாம் சில நபர்கள் அனாதையாகவே இருப்பாங்க. அங்கங்கே யாருமே பார்க்க வர மாட்டாங்க, யாருமே இது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் வர்ற நேரம் அவ்வளோ இங்கே கண் கலங்கிட்டு தான் போவேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி தெரில. நான் கண் கலங்குறதெல்லாம் நான் பதிவு போட மாட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட தீர்ப்புகள் ரொம்ப நல்லது, வரவேற்கத்தக்கதுங்க. ஐ ஹேட்ஸ் ஆஃப் ஆர் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்னென்னா அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கினதுக்கு. தொடர்ந்து இதை கன்சிடர் பண்ணலாம். நன்றி. நான் இங்கே தான் நிற்கிறேன். நம்ம எப்போவுமே கன்னியாகுமரி மாவட்டம் பச்சை பசுமையான மாவட்டம் இல்லையா? அரசு மருத்துவமனை கூட பச்சை பசுமையாக, இங்கே வந்தாலே பாதி நோயெல்லாம் தீந்துடும்.